பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுதான் போகி பண்டிகையின் தாரக மந்திரம். தமிழர்களின் அறுவடைத் திருநாளான பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் கொண்டாடப்படுவதுதான் இந்த போகி. இதோ போகி பண்டிகையின் சிறப்பம்சங்கள். 1. பழையன கழிதல். வீட்டிலுள்ள தேவையற்ற பழைய பொருட்கள், குப்பைகளை அகற்றி வீட்டை சுத்தம் செய்யும் நாளாக இது கருதப்படுகிறது. இது வெறும் பொருட்களை மட்டும் குறிப்பதல்ல, நம்மிடமுள்ள எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தீய பழக்கங்களை விடுத்து புதிய மனிதனாக மாற வேண்டும் என்ற தத்துவத்தையும் உணர்த்துகிறது. 2. இந்திர விழா. பண்டைய காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழா என்று அழைக்கப்பட்டது. மழையை தரும் கடவுளான இந்திரனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம். 3. காப்பு கட்டுதல். வீட்டின் நிலவாசலில் வேப்பிலை, ஆவாரம்பூ மற்றும் சிறுபீலை அதாவது பூலாப்பூ ஆகியவற்றை சேர்த்து காப்பு கட்டுவார்கள். இது நோய்க்கிருமிகள் அண்டாமல் இருக்கவும் வீட்டிற்கு ஒரு மங்கலமான சூழலை தரவும் செய்யப்படுகிறது. 4. போகி கொட்டு. சிறுவர்கள் மேளம் அல்லது போகி கொட்டு அடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். பழைய பொருட்களை எரிக்கும் வழக்கமும் உண்டு. ஆனால் தற்போது சுற்றுப்புற சூழல் கருதி புகையை தவிர்க்க விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது.